கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில, அது மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியாக இருக்கட்டும், அவரது மறைவுக்கு பிறகு ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடி அவருடைய ஆட்சியாக இருக்கட்டும், இந்த 10 வருடத்தில தான் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்தது. பார்த்தீங்கன்னா, ம புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து, மகளிர் காவல் நிலையம், பெண் கமாண்டோ படை, இன்னும் தாலிக்கு தங்கம், வேலைக்கு போகிற பெண்களுக்கு இருசக்கர வாகனம் ஐயா புரட்சித் தலைவர் எடப்பாடியார் ஆட்சியில, இன்னும் கிராமப்புற பெண்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்காக விலையில்லா கறவை பசு, ஆடு, கோழி குடுத்தது. இது அம்மாவுடைய ஆட்சியில. இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான திட்டங்கள குடுத்து, பெண்களை உயர்வுபடுத்தியது அதிமுக ஆட்சி. அந்த நேரத்தில தான் உயர்கல்வியில பெண்கள் 52% அவங்க ஒரு வாய்ப்பு கிடைத்து அவங்க வரக்கூடிய ஒரு இதை ஏற்படுத்தி இருந்தார்கள். அதிமுக ஆட்சியில புரட்சி அம்மாவும், புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரும். ஆனா இதவே உல்டாவா திமுக அவங்க சாதனையாக மாற்றி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். திமுக ஆட்சியில என்ன நடந்திருக்குது? பெண்களுக்கான பாலியல் துன்புறுத்தல்ன்றது 20,500 சம்பவங்கள் நடந்திருக்கிறதா கடந்த 2 ஆண்டுகள்ல. இதுதான் சமீபத்திய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம இத பார்த்துக்கிறணும். இதுவே 52% பாலியல் தொந்தரவு அதிகரித்து இருக்கிறது இந்த திமுக ஆட்சியில அப்படின்றது இன்னைக்கு தெரிய வருகிறது. அண்ணா யூனிவர்சிட்டி ஞானசேகரில தொடங்கி, மயிலாப்பூர் காவல் நிலையம், அங்க ஒரு பெண் ஒரு 13 வயது பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு. நிறைய பள்ளிகள்ல